இந்த உலகத்துல யானைகளையும் திமிங்கலத்தையும் ஒரே நேரத்தில் பார்க்கக்கூடிய ஒரு இடம் இருக்குன்னா அது இலங்கை தான். அப்படிப்பட்ட இலங்கையில யானைகள் மனுஷங்களை அச்சுறுத்தின ஒரு சில வீடியோக்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா யானை வர்றதை தெரிஞ்ச உடனே அவங்க ஆட்டோவை நிறுத்திட்டு அங்கேயே நின்றுட்டாங்க. ஆனால் அந்த யானை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கிட்ட வந்து அந்த ஆட்டோக்குள்ளே ஏதாவது கிடைக்குதான்னு அது பார்த்துக்கிட்டு இருக்கு. அவங்களும் யானைக்கு பயந்து ஒவ்வொருத்தராக கீழே இறங்க தொடங்குறாங்க. அந்த யானையும் சாப்பாடு கிடைக்குதான்னு எவ்வளோ தேடி பார்க்குது. ஆனால் அந்த யானைக்கு சாப்பாடு கிடைச்ச மாதிரி தெரியலை. அவங்களும் இறங்கி ஆட்டோவை சுற்றி நின்றுக்கிட்டு இருக்காங்க. தூரத்தில் ஒருத்தர் பைக் நிறுத்திட்டு வேகமாக அந்த யானையை பார்த்து ஓடி வர்றாரு. இவங்களும் இறங்கி என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் சுற்றி அந்த யானையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அந்த யானையும் அந்த ஆட்டோக்குள்ளேருந்து எதையோ ஒன்று எடுத்து கீழே போட்டு அதை பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த யானை அந்த பக்கம் கிடைச்சதை சாப்பிட்டுட்டு இருந்ததுனால இந்த பக்கம் ஆட்டோவை அது கவனிக்கல. அந்த நேரத்தில் அங்கேருந்து ஓடி வந்தார். வேகமாக அந்த ஆட்டோவில் ஏறி அந்த ஆட்டோவை எடுத்துட்டாரு. அந்த ஆட்டோவிலேருந்து இறங்கினவங்களும் அந்த ஆட்டோவை பார்த்து போகிறாங்க. அந்த யானை அங்கே தான் நிற்கிது. இந்த வீடியோவில் அதே மாதிரி ஒரு யானை ஆட்டோவை வழிமறிக்குது. அதே மாதிரி அந்த யானை இந்த ஆட்டோவில் ஏதாவது சாப்பாடு கிடைக்குமான்னு தேடிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆட்டோவை சேர்ந்தவங்க அந்த யானைக்கு சாப்பாடை தூக்கி போடுறாங்க. ஆனால் அந்த யானை அதெல்லாம் கவனிக்காமல் அந்த ஆட்டோக்குள்ளே ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனால் உள்ளே எதுவுமே அதோட தும்பிக்கைக்கு கிடைக்காதனால அவங்க தூக்கி போட்டதை எடுத்து அந்த யானை சாப்பிடுது. அந்த யானை சாப்பிட்டு அந்த யானைக்கு பசி தீராதனால வேறு ஏதாவது கிடைக்குதான்னு அந்த யானை தேடிக்கிட்டு இருக்கு. அவங்களும் அவங்க கிட்ட இருந்த சாப்பாடு அந்த யானைக்கிட்ட தூக்கி போடுறாங்க. அந்த நேரத்தில் அந்த ஆட்டோவை விட்டு கீழே இறங்கினவரும் அந்த ஆட்டோவை தள்ள பார்க்குறாரு. இவங்க கத்திலே அந்த யானை கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி போக அவரும் அந்த ஆட்டோவை தள்ளுறாரு. அந்த யானையை அந்த ஆட்டோ பின்னாடியே போக அந்த ஆட்டோ ஓட்டுனவர் கவனிக்காமல் காட்டுக்குள்ளேயே அந்த ஆட்டோவை விட்டுறாரு. அந்த நேரத்தில் அந்த ஆட்டோக்குள்ளே இருந்தவங்களாம் இறங்கி வேகமாக போயிடுறாங்க. அந்த யானை அந்த ஆட்டோக்கிட்டே சாப்பாடு ஏதாவது கிடைக்குமான்னு தேடிக்கிட்டு இருக்கு. இது வேறு ஒரு வீடியோ. இந்த வீடியோலையும் பார்த்தீங்கன்னா ஒரு யானை வந்து ஒரு ஆட்டோவை வழிமறிக்குது. ஏதாவது அந்த ஆட்டோக்குள்ளேருந்து சாப்பிட்றது கிடைக்குமான்னு அந்த யானையும் தேடி பார்க்குது. ஆனால் அந்த ஆட்டோக்குள்ளே எதுவுமே கிடைக்கிற மாதிரியே தெரியல. அந்த நேரத்தில் தூரம் இருந்தவங்களாம் அந்த யானையை பார்த்து கத்துறாங்கன்னு அந்த யானை போன மாதிரியே தெரியல. அதுக்கப்புறமா அந்த யானை வந்து அந்த ஆட்டோக்குள்ளேருந்து ஒரு பேகை மட்டும் வெளியில் எடுத்து போடுது. அதோட அந்த யானை உள்ளே வேறு ஏதாவது சாப்பாடு கிடைக்குமான்னு தேடிக்கிட்டு இருக்கு. அந்த ஆட்டோக்குள்ளே இருந்தவங்களும் எவ்வளோ கத்துறாங்கன்னு அந்த யானை போன மாதிரியே தெரியல. அந்த யானை உள்ளே எந்த சாப்பாடுமே கிடைக்கலன்னொடனே உடனே அதோட தும்பிக்கையை வெளில எடுக்குது. அந்த நேரத்தில் அந்த ஆட்டோ எடுத்துகிட்டு அவங்க போகிறாங்க. அந்த யானை முதல்ல தூக்கி போட்டு அந்த பேக்குள்ளே ஏதாவது கிடைக்குதுன்னு அந்த பேக்கை போட்டு மிதிக்குது. அந்த ஆட்டோவை சேர்ந்தவங்க கொஞ்சம் தூரம் போயிட்டு அந்த ஆட்டோவை நிறுத்திட்டு அந்த பேக்கை எப்படியாவது எடுக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த யானை அந்த பேக்கை போட்டு மிதிச்சு அதுக்குள்ளே இருந்து எதாவது கிடைக்குதான்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. கடைசி அதுக்குள்ளே அதுக்கு தேவையான ஏதோ ஒரு சாப்பாடு கிடைக்கும். அதை எடுத்து அந்த யானை சாப்பிடுது. ஆனால் உண்மையிலே இந்த பைக்கில் வராரு பாருங்க, இவரெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியல சத்தியமாக. யார் சாமி இவர்? அந்த யானை கிட்ட வரைக்கும் போய் அதை விரட்டுறாரு அவர். அதுவும் பைக்லேயே பாருங்கள். சரி ஒரு முறை தான் விரட்டினார்னு பார்த்தா அவர் யூட்டன் போட்டு வந்து விரட்டுவார் பாருங்க இப்போ மறுபடியும். நான் உண்மையிலே மிரண்டுட்டேன். யார் இவர் இந்த அளவுக்கு அந்த யானை கிட்ட வரைக்கும் போய் அந்த யானையை விரட்டிக்கிட்டு இருக்காருன்னு. இந்த பாருங்களேன் எப்படி அவர் போய் விரட்டுறாருன்னு பாருங்களேன். ஆனால் உண்மையிலே பயங்கரமான தைரியசாலிங்க இவர்.
ஆனால் என்னதான் அவர் விரட்டினாலும் அந்த யானை அந்த இடத்த விட்டு போகிற மாதிரி இல்லை. அந்த பேக்கை போட்டு அந்த யானை பிச்சுக்கிட்டு தான் இருக்குது. எல்லாரும் சுற்றி நின்று பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் யாராலையுமே அந்த யானையை தடுக்க முடியலை. இந்த வீடியோலையும் ஒரு யானை வந்து உணவுக்காக அந்த ஆட்டோவை வழிமறிக்குது. அந்த ஆட்டோவை சேர்ந்தவங்க யானை வர்றது தெரிஞ்சோன்னே ஆட்டோவை அங்கேயே நிறுத்திடுறாங்க. அந்த யானை கிட்ட வர்றது தெரிஞ்சு ஒருத்தர் கீழே இறங்கிறாரு. அந்த ஆட்டோவை சேர்ந்தவங்களும் அந்த ஆட்டோ எப்படி அதை எடுத்துடலான்னு எடுக்கும்போது அந்த ஆட்டோ கவுந்துருது. அந்த யானை எப்படியாவது அவங்கள விட்டு போகணும்னு அந்த ஆட்டோ சேர்ந்தவங்க வந்து அந்த யானைக்கு உணவு கொடுக்குறாங்க. அந்த உணவு கிடைச்சோன்னே அந்த யானை கொஞ்சம் தூரம் போகுது. அந்த நேரத்தில் அவங்க அந்த ஆட்டோவை விட்டு எந்திரிக்கிறாங்க. அந்த யானையை கொஞ்சம் தூரம் விலகி போக ஒவ்வொருத்தராக மேலே எந்திரிச்சுக்கிட்டு இருக்காங்க. கடைசி எல்லாரும் எந்திரிச்சதுக்கு அப்புறமா அந்த கவுந்த ஆட்டோ அவங்க நிமித்துறாங்க. அந்த யானையும் தூரத்தில் நின்று அவங்கள பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. ஆட்டோவை நேராக நிமித்தின வேகத்திலே அந்த ஆட்டோ எடுத்துகிட்டு அவங்க கிளம்புறாங்க. அந்த யானையை அவங்கள பார்க்க தான் அந்த யானை பின்னாடி வரல. இந்த வீடியோலேயே உணவு தேடி அந்த யானை வரும்போது அந்த ஆட்டோ அவங்க நிறுத்திடுறாங்க. அந்த யானை உணவு தான் கிடைக்குதுன்னு அந்த ஆட்டோக்குள்ளே தேடி பார்க்குது. அந்த நேரத்தில் அவங்களும் அவங்க கிட்ட இருக்க உணவு அந்த யானைக்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த யானையை சாப்பிட்டு அந்த இடத்த விட்டு போகாமல் வேறு ஏதாவது கிடைக்குதான்னு தேடிட்டு தான் இருக்குது. அந்த நேரத்தில் அந்த ஆட்டோக்கு இந்த பக்கம் இருந்தவர் ஒரு கையில் பிள்ளையை தூக்கிட்டு இன்னொருத்தவங்களை எப்படியாவது இறக்கலான்னு அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்தில் இந்த பக்கம் கார் வர அந்த காருக்குள்ளே அந்த பிள்ளையை அவர் கொடுக்குறாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மற்றவங்களும் அந்த ஆட்டோக்குள்ளேருந்து கீழே இறங்குறாங்க. அந்த நேரத்தில் அந்த யானை சாப்பிட்டுட்டு இருந்தனால இவங்க இறங்குனது அந்த யானை கவனிக்கலை. அவங்களும் கொஞ்ச நேரத்தில் அந்த யானை கவனிக்காத நேரத்தில் ஆட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க இந்த பக்கம் தூக்கி போட்ட சாப்பாடு எடுக்கிறதுக்காக அந்த யானை வருது. அந்த சாப்பாடை எடுக்கும்போதே அந்த காரும் யூட்டன் பண்ணிட்டு அங்கே போகிறாரு. அந்த யானையை விட்டு கொஞ்சம் தூரம் ஆட்டோ நிறுத்தின இடத்துல அந்த காரை நிறுத்தி அந்த காருக்குள்ளே இருக்கிறவங்களாம் இறங்குறாங்க. அந்த நேரத்தில் இந்த யானையும் காட்டில் இருக்கக்கூடிய இலைகளை சாப்பிடுது. சரி, இதோட அவங்க போயிடுவாங்கன்னு நினைக்கும் போது தான் அடுத்தடுத்து ரோட்டில் வண்டிங்க வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ ஒரு பஸ் வர அந்த பஸ்ஸையும் அந்த யானை நிறுத்துது. அந்த பஸ்ஸுக்குள்ளே ஏதாவது சாப்பாடு கிடைக்குமா அந்த யானை தேடிக்கிட்டு இருக்கு.
கடைசியாக அந்த யானை அதுக்கு தேவையான சாப்பாடு அந்த பஸ்ஸுக்குள்ளேருந்து எடுத்து கீழே போட்டு அதை எடுத்து சாப்பிடுது. அந்த யானை சாப்பிட்டுட்டு இருந்த நேரத்தில் அந்த பஸ்ஸை அவங்க எடுத்துடுறாங்க.